Hello everyone, have a great day. Welcome back to my YouTube channel MP at Mogan Palani. I hope previous videos la உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், right? லாஸ்ட் வீடியோல நம்ம டைப் 2 ப்ராப்ளம் ஆஃப் சீக்வென்சிங் ப்ராப்ளம், அதாவது வந்து நிறைய ஜாப்ஸ் அண்ட் 3 மெஷின் மட்டும் இருந்தா எப்படி சால்வ் பண்றது அப்படிங்கிற விஷயம் பார்த்தோம். இன்னைக்கு வீடியோல அதோட கண்டினியூஷன், தட் இஸ் processing of third type. So processing of n jobs on m machine. So நிறைய jobs and நிறைய machines. So same கூட இருக்கலாம். So 4 job 4 machine. So இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தா இதை எப்படி நம்ம சால்வ் பண்றது அப்படிங்கிற விஷயம் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகே, so இப்போ first let a1 a2 etc and so on a and b m machines, ஏன்னா 1 2 3 அப்படின்னு m machines வந்து நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கோம். This problem can be converted into a 2 machine problem if one of the following conditions is satisfied. அப்போ நமக்கு பேசிக்கான நீட் என்ன அப்படின்னா அந்த 2 machine ப்ராப்ளமா வச்சு பண்ண விஷயங்கள் தான் நமக்கு தேவை. ஏன்னா லாஸ்ட் டைப் 2 கூட பாருங்க, நம்ம என்ன பண்ணோம், 3 மெஷின் ப்ராப்ளமாக இருந்தது, அதையும் 2 மெஷின் ப்ராப்ளமாக தான் மாற்றி சால்வ் பண்ணோம். ஸோ அப்போ அந்த 2 மெஷின் ப்ராப்ளமாக எத்தனை மெஷின்ஸ் இருந்தாலும் m மெஷின்ஸ் இருந்தாலும் அதை நான் எப்படி 2 மெஷின் ப்ராப்ளமாக சால்வ் பண்ணுவேன் அப்படின்னா அதை நம்ம ஃபாலோயிங் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா 2 மெஷின் ப்ராப்ளமாக மாற்றலாம். என்ன அப்படின்னா let ai1 ai2 and so on aim be the processing times on machines a1 a2 and so on am. So இந்த am மெஷினோட processing times தான் வந்து நமக்கு ai1 ai2 and so on am respectively அப்படின்னு இருக்குன்னா then minimum of ai1. So first மெஷினில் இருக்க processing time ஓட minimum value is greater than or equal to maximum of aij. So ஏதோ ஒரு processing time of மெஷினோட maximum timeக்கு இந்த first one greater than or equal to minimum greater than or equal to இருக்கு அப்படின்னா for j equal to 2 3 and so on m or minimum of aim. So in general ஏதோ ஒரு m machine is greater than or equal to maximum of some aij j equal to 2 3 and so on m am. So இது ரெண்டுல ஏதோ ஒன்று, ரைட், either first one or second one, ரெண்டுல ஏதோ ஒன்று satisfy பண்ணாலே போதும். This problem can be converted into a 2 machine problem and then 2 machine problem convert பண்ணிட்டீங்கன்னா என்ன பண்ணணும், அதுக்கப்புறம் நம்ம யூஸ்வல் வேல ப்ரொசீட் பண்ண மாதிரி போட வேண்டியதான். ஸோ இன்ட்ரடியூஸ் டு fictitious machine HNK such that, ஸோ ரெண்டு நியூ மெஷின்ஸ் HNKவை நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ண போகிறோம் such that அந்த எப்படி நம்ம எழுதுவோம் அப்படின்னா ai1 plus ai3 plus and so on plus aim minus 1. ஸோ அந்த மாதிரி நம்ம எழுதிப்போம். ki வந்து ai2ல இருந்து இங்கே i1ல இருந்து எடுத்தோம், இங்கே i2ல இருந்து கன்சிடர் பண்ணோம். ஸோ ரிமைனிங் எல்லாத்தையும் till aim வரைக்கும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா will get the value for i equal to 1 2 3 and so on n. ஸோ இதுதான் நம்மளோட hi, where hi and k are the processing time of the job I on machine h and k respectively. ஸோ அப்போ ஜாப் ஐயோட ப்ராசஸிங் டைம்ஸ் தான் வந்து என்னது hi and ki அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். தட்ஸ் இட். ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட ஐடியா. ஸோ இப்போ இதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம் பார்க்கலாம். ப்ராப்ளம் 1 என்ன அப்படின்னா சால்வ் தி ஃபாலோயிங் ப்ராப்ளம் சீக்வென்சிங் ப்ராப்ளம் given an optimal solution if passing is not allowed. passing is not allowedனா ஆர்டராக தான் போகணும், m1 m2 m3 m4 அந்த ஆர்டரில் தான் போகணும். m1லேருந்து நேராக m3க்கோ இல்லை m1லேருந்து m4க்கோ ஜம்ப் ஆகக்கூடாது அப்படிங்கிறது தான் பாசிங் நாட் அலோட் சொல்கிறாங்க. தென் ஏபிசிடி அப்படின்னு 4 ஜாப், m1 m2 m3 m4னு 4 மெஷின் பாருங்கள், n ஜாப் n மெஷின் இருக்குது. ஸோ 4 ஜாப் 4 மெஷின் வித் தேர் ரெஸ்பெக்டிவ் ப்ராசஸிங் டைம்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. இப்போ மெஷின் 1ஓட ப்ராசஸிங் டைம் இது, மெஷின் 2 மெஷின் 3 மெஷின் 4. ஸோ இதோட ப்ராசஸிங் டைம் ஆன் தி ஜாப்ஸ் கொடுத்துட்டாங்க. சின்ஸ் mi மினிமம் ஆஃப் mi1 வந்து எனக்கு என்ன 8. ஸோ மினிமம் ஆஃப் mi1 வந்து நமக்கு என்னன்னு பாருங்க 8ஆக இருக்குது. சிமிலர்லி மேக்ஸிமம் ஆஃப் mi2 வந்து நம்மளுக்கு என்ன இருக்குது, அதுவுமே நம்மளுக்கு 8ஆக தான் இருக்குது. ஸோ இது mi1 இதானே, மெஷின் 1ஓட டைம் இதானே. ஸோ இதோட மினிமம் வேல்யூ பாருங்கள், இந்த ரோவோட மினிமம் வேல்யூ என்ன 8. ஸோ இந்த இந்த காலமோட மினிமம் வேல்யூ 8, இந்த காலமோட மேக்ஸிமம் வேல்யூ பாருங்கள் 8. ஸோ அப்போ கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. இதோட மினிமம் வேல்யூ இஸ் கிரேட்டர் than or equal to, ஏன்னா நம்மளுக்கு ஈக்குவல் கேஸும் இருக்கிறதுனால. ஸோ மினிமம் ஆஃப் mi1 இஸ் கிரேட்டர் than or equal to maximum of mij for j equal to 2 and 3. ஆல்சோ பாருங்க 3 mi3 ஓட வேல்யூ மேக்ஸிமம் வேல்யூ என்னன்னு பாருங்க. ஸோ இந்த தேர்ட் காலமோட மேக்ஸிமம் வேல்யூ நமக்கு என்ன 2 8 இருக்கு, which is again 8, ரைட். அப்போ மினிமம் ஆஃப் mi1 வந்து இஸ் கிரேட்டர் than or equal to maximum of mij
for j equal to 2 and 3 அதாவது 2 and 3 ஓட processing time விட maximum time விட இந்த minimum time வந்து ஈக்குவலா இருக்கு so greater than or equal to ரெண்டுல எது இருந்தாலும் satisfied so the required condition is satisfied அப்ப required condition satisfy ஆனதால நான் என்ன பண்ணலாம் இத 2 machine ப்ராப்ளமா மாத்திக்கலாம் so அப்ப hi வந்து எப்படி எழுதுறா அப்படினா mi1 mi2 mi3 so அதாவது first 3 ஆட் பண்ணீங்கனா அது வந்து h அடுத்து k வந்து mi1 sorry mi2 mi3 mi4 அடுத்த 3 first one மட்டும் விட்டுட்டு so அதுதான் நம்ம இங்க மேல பேசியிருப்போம் right sorry this is also 2 right so mi1 ல இருந்து 1 2 3 and so on mi11 க்கு ஆட் பண்ணீங்க அப்படினா அது வந்து உங்களுக்கு h அதே மாதிரி 2 ல இருந்து ஆட் பண்ணீங்கனா அது k so first machine second machine third machine ஓட processing time அப்ப என்ன வரும் 17 plus 7 20 20 plus 8 28 அதுதான் first h ஓட வேல்யூ so அந்த மாதிரி ரெஸ்பெக்டிவா நம்ம என்ன பண்ணனும் ஒரு h ஓட வேல்யூ ஆட் பண்ணி அதோட ஆர்டர் அண்ட் மெஷின் so initially இது நம்ம 2 machine ப்ராப்ளமா மாத்திட்டோம்னா அதுக்கு அப்புறம் பண்ற கேஸ் தான் ஓகே சோ h and k ஆர்டர் ஆஃப் கேன்சலேஷன் a b c d அப்படிங்கற நாலு மெஷினோட ஜாப்ஸ் எடுத்துக்கறோம் டாஸ்க் எடுத்துக்கறோம் இப்போ h கண்டுபிடிக்கணும்னா m1 + m2 + m3 சோ m1 வேல்யூ + m2 வேல்யூ + m3 வேல்யூ அதாவது 13 + 8 + 7 so 13 + 7 20 20 + 8 வந்து நமக்கு என்ன 28 so this is the processing time of h so okay first one for job a அடுத்த job b ஓட வேல்யூ 12 plus 6 plus 8 so 12 plus 6 என்ன 20 20 plus 6 பண்ணீங்கனா will get 26 so that is the processing time for machine b அடுத்து machine c ஓட processing time 9 plus 7 plus 18 so 9 plus 8 பண்ணீங்கனா 17 17 plus 7 வந்து 24 again okay so this value is 24 this processing time is 24 and d oda value finally so 8 plus 5 plus 6 so 5 plus 6 11 11 plus 8 பண்ணீங்கனா will get 19 okay so that is the value for this one that is last one d oda value வந்து 19 அவ்வளவுதான் so அப்ப h ஓட processing time வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணியாச்சு similarly k ஃபைண்ட் பண்ணனும்னா என்ன பண்ணனும் m2 m3 m4 இது மூணையும் ஆட் பண்ணா k so 8 plus 7 plus 14 so 8 plus 7 வந்து நமக்கு என்ன வரும் 15 15 plus 14 29 so அப்ப first processing time for k is 29 so அடுத்து வந்து நமக்கு என்ன so அடுத்த ஜாபோட மூணு வேல்யூ 6 plus 8 plus 19 so 6 plus 8 பண்ணீங்கனா 14 plus 19 என்ன வரும் so 22 32 so this value is 32 okay next one அடுத்த மூணு ஆட் பண்ணீங்கனா 15 so 7 plus 8 is also 15 15 plus 15 you will get 30 so next value is 30 அடுத்தது 3 so last 3 value 5 plus 6 11 11 plus 15 வந்து நமக்கு 26 so இதுதான் உங்களுக்கு processing time for this job d on machine 2 so இதுதான் நம்மளோட respective processing time இத நம்ம ஃபைண்ட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணனும் optimal sequence ஃபைண்ட் பண்றதுக்காக order of cancellation பண்ணி அதில இருந்து ப்ரோசீட் பண்ண வேண்டியதா ஓகே ரைட் அடுத்து வந்து ஆர்டர் ஆஃப் cancellation பண்ணி அதில இருந்து ஆப்டிமல் சீக்வென்ஸ் சரி இது வந்து நமக்கு 33 ரைட் பிகாஸ் இங்க பாருங்க சோ இது மூணு ஆட் பண்ணா என்ன வரும் 6 plus 8 வந்து 14 14 plus 19 பண்ணீங்கனா will get 33 ரைட் சோ சாரி இது வந்து 33 ஓகே சோ அவ்வளவுதான் இப்போ நம்ம ஆர்டர் ஆஃப் cancellation எப்படி போவோம் இருக்குறதுல லீஸ்ட் நம்பர் எதுவோ அதை பேஸ் பண்ணி ஆர்டர் ஆஃப் cancellation சோ அப்ப இருக்குறதுல லீஸ்ட் என்னது இந்த 19 தான் சின்ன நம்பர் சோ அப்ப இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஆஃப் cancellation and 19 lies in the first machine அப்ப இந்த d என்ன பண்ணனும் ஃப்ரண்ட்ல இருந்தா எழுதணும் சோ ஆப்டிமல் sequence எழுதுறப்ப so this d comes from front because in the 19 least value comes in the first machine so அப்ப இது cancel அடுத்த least value நமக்கு என்ன இருக்குறதுல சின்ன நம்பர் 24 so which is also again belongs to the first machine only so அப்ப இந்த c என்ன பண்ணனும் கேன்சல் பண்ணிட்டு இந்த இடத்துல c யோ நம்ம ஃப்ரண்ட்ல தான் எழுதணும் because this is also belongs to the same first machine அடுத்து third order இது ரெண்டுல லீஸ்ட் நம்பர் 26 again belongs to the first machine அப்ப இது third and this is fourth one finally அதுதான் இருக்க போகுது so அப்ப இது வந்து நமக்கு third one is also belongs to the first machine அப்ப b என்ன பண்ணனும் ஃப்ரண்ட்ல இருந்தா எழுதணும் so லாஸ்டா நமக்கு இருக்குது a so this is what your optimal sequence for this problem okay so fourth one so optimal sequence எழுதியாச்சு இப்போ நம்ம என்ன பண்ணோம் அந்த டாஸ்க் நம்பர் வச்சிட்டு m1 m2 m3 m4 நாலு மெஷின் இருக்கு அப்ப அந்த நாலு மெஷினோட என்ன பண்ணனும் டைம் இன் டைம் அவுட் என்ன அதே மாதிரி ஒரு மெஷினுக்கும் எழுதி பட் எழுதுறப்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லா எழுதுங்க because in case if there is a என்ன சொல்றது அந்த கண்டினியூவேஷன்ல இங்க இருந்து எனக்கு மேக்ஸिमम வேல்யூ எது வருது அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் மெஷினை பொறுத்த வரைக்கும் there is no problem இருக்குறதா as usual வந்துரும் செகண்ட் அண்ட் தேர்ட் மெஷின் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ணனும் ஓகே சோ இப்போ ஜாபோட ஆர்டர் எனக்கு என்ன DC BA சோ அப்ப DC BA
A. ஸோ அந்த ஆர்டரில் நம்ம வந்து என்ன பண்ணியாச்சு எழுதியாச்சு. இப்போ இனிஷியலி ப்ராசஸிங் டைம் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் 0 அப்படின்னு அலாட் பண்ணிப்போம். தென் ஜாப் டியோட வேல்யூ இன் மெஷின் 1ல. ஸோ மெஷின் 1ல ஜாப் டியோட வேல்யூ. ஸோ மெஷின் 1ல ஜாப் டி வேல்யூ 8. ஸோ அப்போ 0 + 8 பண்ணிங்கன்னா என்ன வந்துடும்? ஸோ தட் திஸ் டைம் அவுட் ஃபார் திஸ் மெஷின் 1 இஸ் 8. ஸோ அடுத்து என்ன பண்ணுவீங்க? சிக்கு போகிறப்ப இந்த 8 அப்படியே கண்டினியூ ஆகும். தென் மெஷின் 1ல C ஓட வேல்யூ. ஸோ மெஷின் 1ல C ஓட வேல்யூ என்னன்னு பாருங்க. மெஷின் 1 C வேல்யூ 9. ஸோ 8 + 9 பண்ணிங்கன்னா வில் கெட் 17. ஸோ தட் இஸ் தி டைம் அவுட் ஃபார் திஸ் ஜாப் C. அடுத்து இந்த 17 அப்படியே இங்கே கண்டினியூ ஆகுமா? தென் 17 அடுத்து மெஷின் 1ல ஜாப் B ஓட வேல்யூ. ஸோ மெஷின் 1ல ஜாப் B ஓட வேல்யூ 12. ஸோ 17 + 12 வந்து நம்மளுக்கு என்ன வரும்? ஸோ 29 வரும். தென் 29 அப்படியே கண்டினியூ ஆகும். தென் 29 மெஷின் 1ல A ஓட வேல்யூ. ஸோ மெஷின் 1ல A ஓட வேல்யூ 13. ஸோ அப்போ 29 + 13 வந்து நம்மளுக்கு என்ன வரும்? 42. ஸோ இதுதான் வந்து டைமிங் ஃபார் நம்மளுக்கு மெஷின் 1ஓட டைம் இன் டைம் அவுட் போட்டாச்சு. அடுத்து மெஷின் 2 போடுறப்ப என்ன பண்ணுவோம்? இந்த 8 அப்படியே இங்கே கேரி ஓவர் ஆகும். ஸோ 8 hours. மெஷின் 2ல டியோட ஜாபு. ஸோ மெஷின் 2ல ஜியோட ஜாப். ஸோ மெஷின் 2 டியோட ஜாப் வந்து 5. ஸோ அப்போ 8 + 5 பண்ணிங்கன்னா வில் கெட் என்ன? 13. So that is your time out for this one. இப்போ என்ன பண்ணோம்? இது ரெண்டுல மேக்ஸிமம் வேல்யூ எதுன்னு பார்க்கணும். ஸோ அப்போ இதுதான் மேக்ஸிமம் வேல்யூ. அப்போ நான் இங்கே 17 போடணும். அண்ட் விச் இஸ் கம்ஸ் ஃப்ரம் தி ப்ரீவியஸ் மெஷின். அப்போ நான் என்ன பண்ணணும்? இங்கே ஒரு அண்டர்லைன் போடணும். அடுத்து 17 மெஷின் 2ல சியோட வேல்யூ. ஸோ மெஷின் 2ல சியோட வேல்யூ கொஸ்டினில் பாருங்கள். மெஷின் 2 சியோட வேல்யூ 7. ஸோ 17 + 7 பண்ணிங்கன்னா வில் கெட் 24. அகெயின் இங்கே 24 இங்கே 29. லார்ஜஸ்ட் வேல்யூ 29. அப்போ நான் 29 போடணும். அண்ட் ஒரு அண்டர்லைன் பிகாஸ் இட்ஸ் கம்ஸ் ஃப்ரம் தி ப்ரீவியஸ் மெஷினு. ஸோ அடுத்து 29 + மெஷின் 2ல பியோட வேல்யூ. ஸோ மெஷின் 2ல பியோட வேல்யூ 6. அப்போ 6 + அந்த 29 பண்ணிங்கன்னா யூ வில் கெட் என்ன? 35. ஸோ தட் இஸ் தி வேல்யூ ஃபார் திஸ் ஒன். அடுத்து இங்கே 35 but here it is 42. அப்போ which one is the largest one? 42. அப்போ 42 போடணும். and which comes from the previous machine. அப்போ இதை வந்து நான் என்ன பண்ணலாம்? இதை சர்க்கிள் பண்ணிக்கோங்க. ஏன்னா லாஸ்ட் ஐடல் டைம் ஃபைன் பண்ணுறப்ப அது யூஸ் ஆகும். தென் மெஷின் 2ல ஏவோட வேல்யூ. மெஷின் 2ல ஏவோட வேல்யூ வந்து 8. ஸோ அப்போ 8 + this 42. ஸோ 42 + 8 பண்ணிங்கன்னா வில் கெட் 50. ஸோ தட் இஸ் தி டைம் அவுட் டைம் ஃபார் திஸ் மெஷின் 2. ஓகே. ஸோ அப்போ மெஷின் 2ஓட டைமிங் எழுதியாச்சு. இப்போ பாருங்கள் மெஷின் 2ல ஐடல் டைமிங்லாம் நமக்கு இருக்குது. ஏன்னா இங்கே 13ல முடிஞ்சு பட் 17ல தான் அடுத்த வேலையே ஸ்டார்ட் ஆகுது. 24ல முடிஞ்சது 29ல தான் அடுத்த வேலை. 35ல முடியுது 42ல தான் அடுத்த வேலை. அப்போ தட் இஸ் ஐடல் டைம் பிட்வீன் தி வேரியபிள் மெஷின் M2. M2க்கு நடுவில் நிறைய ஐடல் டைம் இருக்குது. இனிஷியலாக 8 hours. ஸோ அதெல்லாம் நம்ம ஆட் பண்ணுறப்ப லாஸ்ட்டாக பண்ணணும். நெக்ஸ்ட் M3க்கு போவோம். இப்போ இங்கே 13 hours முடிஞ்சிருக்கா? அப்போ 13ல தான் நான் என்ன பண்ணணும்? M2ஓட வேல்யூவை கண்டினியூ பண்ணணும். ஓகே. அண்டு மெஷின் 3ல டியோட வேல்யூ. ஸோ மெஷின் 3ல டியோட வேல்யூ பாருங்கள் 6. ஸோ அப்போ 13 + 6 வந்து நம்மளுக்கு என்ன வரும்? 19. ஸோ தட் இஸ் தி டைம் அவுட் ஃபார் திஸ். அண்ட் இங்கே 19 இங்கே ப்ரீவியஸாக 24. அப்போ நான் எடுக்க வேண்டிய மேக்ஸிமம் வேல்யூ 24. அகைன் விச் கம்ஸ் ஃப்ரம் தி ப்ரீவியஸ் மெஷின். அப்போ நான் என்ன பண்ணணும்? அண்டர்லைன். தென் M3 அண்டு சியோட வேல்யூ. M3ல சியோட வேல்யூ. ஸோ மெஷின் 3ல சி வேல்யூ இஸ் 8. ஸோ அப்போ 8 + திஸ் நம்பர் 24 என்ன ஆகும்? 32. So this value is 32. And இங்கே 32 இங்கே 35. ஸோ நான் எடுக்க வேண்டிய மேக்ஸிமம் வேல்யூ 35 and which comes from previous machine. ஸோ அண்டர்லைன் போட்டுக்கோங்க. 35 + மெஷின் 3ல பியோட வேல்யூ. ஸோ மெஷின் 3ல பி வேல்யூ இஸ் 8. ஸோ 35 + 8 is 43. ரைட். ஸோ தட் இஸ் தி வேல்யூ ஃபார் திஸ் ஒன். அடுத்து இங்கே 43 இங்கே 50. அப்போ நான் போட வேண்டியது 50. ஸோ அப்போ 50 அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. 50 and மெஷின் 3ல ஏ வேல்யூ. ஸோ மெஷின் 3ல ஏ வேல்யூ இஸ் 7. ஸோ ஃபைனல் டைம் அவுட் ஃபார் மெஷின் 3 இஸ் 57. ஸோ திஸ் இஸ் தி டைம் அவுட் ஃபார் மெஷின் 3. ஓகே. ஸோ இவ்வளோ தான் ரெஸ்பெக்டிவ் டைம். அண்ட் இங்கேயும் நம்மளுக்கு என்ன ஆகுது? மெஷின் 3யும் ஐடல் டைம் நிறைய வருது. எங்கெல்லாம் அண்டர்லைன் போட்டிருக்கீங்களோ அங்கெல்லாம் ஐடல் டைம்ஸ் வந்து நமக்கு வருது. இதே டேபிள்லேயே கூட ஒரு சில புக்ஸில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இதே டேபிள்லேயே ஐடல் டைமும் ரைட்டில் போட்டுப்பாங்க. பட் தட் இஸ் ஓகே. நம்ம இங்கே அண்டர்லைன் போட்டுட்டோம் அப்படின்னா அதை நம்ம ஆட் பண்ணுறப்ப கீழே பண்ணிக்கலாம். ஸோ தனியாக இன்னொரு காலம் கிரியேட் பண்ண வேணாம். பண்ணாலும் பெட்டர், நோ ப்ராப்ளம். ஓகே. பண்ணாலும் இட் இஸ் டூ ஈஸி டு கம்ப்யூட் டைரக்ட்லி தி ஐடல் டைம். ஓகே. நெக்ஸ்ட் M4. இப்போ இந்த டைம் அப்படியே கண்டினியூ ஆகுமா? 19ங்கிறது. ஸோ 19 அப்படியே வந்துடும். தென் மெஷின் 4ல டியோட வேல்யூ. ஸோ மெஷின் 4ல டி வேல்யூ இஸ் 15. ஸோ 19 + 15 என்ன வரும்? ஸோ 34. ஸோ அதுதான் நம்மளோட டைம் அவுட் ஃபார் திஸ். இங்கே 34
இங்கே 32. அப்போ which is the largest one? 34. அண்ட் இங்கே நான் என்ன பண்ண வேணாம், அண்டர்லைன் பண்ண வேணாம், ஏன்னா இந்த மெஷினில் இருந்தே தான் எனக்கு வருது. ஒன்ஸ் ப்ரீவியஸ் மெஷினில் இருந்து வந்தால் தான் இட்ஸ் அன் ஐடல் டைம். ஸோ இந்த சேம் மெஷினில் வர்றதுனால there is no idle time. அப்போ அதை அப்படியே எழுதிக்கலாம். தென் 34 ப்ளஸ் மெஷின் 4ல் சியோட வேல்யூ. ஸோ மெஷின் 4ல் சியோட வேல்யூ அகெயின் 15. ஸோ 34 ப்ளஸ் 15 பண்ணிங்கன்னா வில் கெட் 49. ஸோ அப்போ 49. தென் இங்கே 49, இங்கே 43. அப்போ நம்ம போட வேண்டியது 49 ப்ளஸ் மெஷின் 4ல் பியோட வேல்யூ. ஸோ மெஷின் 4 பி வேல்யூ இஸ் 19. ஸோ 49 ப்ளஸ் 19 8 58 68 வந்துருமா? ஸோ யுவர் ஆன்சர் இஸ் 68. தென் இங்கே 68, இங்கே 57. ஸோ நான் போட வேண்டியது 68. ஸோ 68 ப்ளஸ் மெஷின் 4ல் ஏவோட வேல்யூ. ஸோ மெஷின் 4ல் ஏ வேல்யூ வந்து 14. ஸோ 68 ப்ளஸ் 14. ஸோ 72 82. ஸோ திஸ் ஆன்சர் இஸ் 82. ஸோ ஃபைனல் டைமிங் வந்து நம்மளுக்கு என்ன வந்தது? 82ல் முடிஞ்சிருக்கு. அண்ட் தேர் இஸ் நோ ஐடல் டைம். எப்போவுமே ஒரு ப்ராப்ளம், இப்போ லாஸ்ட் ப்ராப்ளம்ஸ் கூட எடுத்து பாருங்கள். லாஸ்ட் டைப்பில் ஃபர்ஸ்ட் மெஷினுக்கும் லாஸ்ட் மெஷினுக்கும் ஐடல் டைம் வந்து என்னவா இருக்கும்? சேமாக தான் இருக்கும். அதாவது ஐடல் டைம் வந்து வராது. இனிஷியலாக அது எவ்வளோ டைம் ஐடலாக இருக்கோ அது மட்டும் தான் வரும் மேக்ஸிமம், ரைட்? ஸோ அதாவது இந்த அண்டர்லைன் போட மாட்டோம், அதை சொல்ல வரேன். ஃபர்ஸ்ட் மெஷினுக்கோ லாஸ்ட் மெஷினுக்கோ அந்த கீழே லைன் போடுறோம்ல, அது வராது. இன்பிட்வீனில் இருக்க மெஷினுக்கு தான் மேக்ஸிமம் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஆர் தேர். ஓகே, ஸோ அப்போ மினிமம் டோட்டல் எலாப்ஸ்டு டைம் வந்து நம்மளுக்கு என்ன, எவ்வளோ தூரம் மேக்ஸிமம் போயிருக்கு? 82 hours. ஸோ அப்போ 82 hours அதுதான் வந்து நம்மளோட மினிமம் டோட்டல் எலாப்ஸ்டு டைம். அடுத்து ஐடல் டைம் ஃபார் மெஷின் 1. மெஷின் 1 இனிஷியலாக 42 ஹவர்ஸில் ஸ்டாப் ஆகி முடிஞ்சு, பட் மேக்ஸிமமாக அது முடியறதுக்கு எவ்வளோ நேரம் இருக்குது? 82 hours. அப்போ இந்த 82லேருந்து இந்த 42 hours வரைக்கும் நம்மளுக்கு என்ன இருக்குது? மெஷின் 1 சும்மா தான் இருந்திருக்கு. ஸோ அப்போ ஐடல் டைம் ஃபார் மெஷின் 1க்கு என்ன பண்ணுவீங்க? 82 minus 42. அதாவது 82 minus 42 பண்ணுறப்ப you will get 40 hours. இன்கேஸ் ஹவர்ஸ்னு கொடுத்துட்டு இருந்தால் ஹவர்ஸில் எழுதிக்கோங்க. கொஸ்டின் டிபெண்ட்ஸ் ஆன் கொஸ்டின் தான். கொஸ்டினில் என்ன டைம் கொடுத்துருக்காங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஐடல் டைமை எழுதிக்கோங்க. ஹவர்ஸா மினிட்ஸா இல்லை டைம் யூனிட்ஸ் எதுவுமே கொடுக்கல அப்படின்னா டைம் 40 டைம் யூனிட்ஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் மெஷின் 2. இப்போ மெஷின் 2 மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். இனிஷியலாக ஒரு 8 hours ஃப்ரீயாக இருக்குது. ஸோ அப்போ 8 ப்ளஸ் அடுத்து எவ்வளோ நேரம்? இங்கே 13, இங்கே 17ல் தான் அடுத்த வேலை. அப்போ இங்கே ஒரு 4 hours சும்மா இருந்திருக்கு. ஸோ அப்போ 8 + 4 ப்ளஸ் அடுத்து இங்கே எவ்வளோ நேரம் சும்மா இருக்குது? ஸோ 29, இங்கே வந்து 24. ஸோ அப்போ 29 minus 24 என்ன வரும்? 5. ஸோ தட் இஸ் தி நெக்ஸ்ட் ஒன். ஸோ அப்போ ப்ளஸ் 5. அடுத்து இங்கே 35, இங்கே வந்து 42. அப்போ 42 minus 35 பண்ணுறப்ப வில் கெட் என்ன? 7. ஸோ அப்போ 8 + 4 + 5 + 7. ஸோ தட் இஸ் தி வேல்யூஸ் ஃபார் திஸ் ஐடல் டைம் ஃபார் மெஷின் 2. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, இப்போ மெஷின் 2 வந்து மேக்ஸிமமாக 50 ஹவர்ஸில் முடிஞ்சு, பட் இங்கே வந்து மொத்த டைம் எவ்வளோ எடுத்திருக்கு? 82. ஸோ அப்போ 82 minus 50யும் நம்ம இங்கே பண்ணணும். ஸோ அப்போ 82 minus 50 பண்ணுறப்ப நமக்கு என்ன வரும்? 32 hours வரும். ஓகே, ஸோ அப்போ இந்த ப்ராப்ளமும் வந்து நம்மளுக்கு ப்ளஸ் ஒரு 32 எக்ஸ்ட்ரா. அப்போ என்ன வரும்? ஸோ 32 + 8 40 47 51 56 hours. ஸோ அப்போ 56 hours வந்து நம்மளுக்கு என்ன இருக்குது? அந்த மெஷின் 2 வந்து ஐடலாக இருக்குது. ஸோ இந்த விஷயமும் நம்ம பண்ணணும். ஸோ லாஸ்ட் வீடியோவில் இது பண்ணியிருந்தேன்னா இந்த லாஸ்ட்லங்கிறத வெரிஃபை பண்ணிக்கோங்க. இதுவுமே நம்ம பண்ணணும். ஏன்னா மெஷின் 2 இந்த ஹவரில் முடிஞ்சு, அதாவது 50 ஹவர்ஸில் வந்து மெஷின் 2 வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் மெஷின் 3யோட வேலை தான் நடந்திருக்கு. பட் டோட்டலி 82 hours ஆயிருக்கா. அப்போ இந்த 82லேருந்து 50யும் நம்ம என்ன பண்ணணும்? சப்ராக்ட் பண்ணி எழுதணும். அதுவும் ஐடல் டைம் ஃபார் மெஷின் 2. ஏன்னா அந்த ஹவர்ஸும் வந்து மெஷின் 2 சும்மா தான் இருந்திருக்கு. ஓகே, தென் ஐடல் டைம் ஆன் மெஷின் 3. ஸோ அப்போ மெஷின் 3யோட ஐடல் டைம் பண்ணுறப்ப நமக்கு என்ன வரும்? மெஷின் 3க்கு அகெயின். ஸோ இப்போ எவ்வளோ நேரம் சும்மா இருக்குது? இனிஷியலி 13 hours சும்மா இருந்திருக்கு. அப்போ ஃபஸ்ட்டு வந்து 13 ப்ளஸ் அடுத்தது என்ன? 13. நெக்ஸ்ட் இங்கே டிஃப்ரென்ஸ் பாருங்கள், 24 hours. இங்கே 19ல் முடிஞ்சிருக்கு, பட் 24 ஹவர்ஸில் தான் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ 5. ஸோ அப்போ 13 + 5 ப்ளஸ் அடுத்த ஹவர்ஸ் நமக்கு என்ன? இங்கே டிஃப்ரென்ஸ் வந்து 3 hours. ஸோ அப்போ அங்கே ஒரு +3 ப்ளஸ் அடுத்தது இது ரெண்டுத்துக்கான டிஃபரன்ஸ். ஸோ 43ல் முடிஞ்சிருக்கு, 50ல் தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 7 hours ப்ளஸ் ஃபைனலி என்ன பண்ணணும்? இது 57ல் முடிஞ்சிருக்கு, பட் 82 வரைக்கும் டோட்டலாக போயிருக்கு. ஸோ அப்போ என்ன பண்ணோம்? இது ரெண்டே சப்ராக்ட் பண்ணோம். ஸோ லாஸ்ட் ப்ராப்ளம் டைப் 2ல் இதை பண்ணியிருந்தேனான்றதை மட்டும் வெரிஃபை பண்ணிக்கோங்க. இன்கேஸ் பண்ணலன்னா இதுவும் லாஸ்ட்டாக நம்ம ஐடல் டைமில் ஆட் பண்ணோம். ஸோ இது முடிவிட்டோம், நம்ம அதுக்கும் போவோம். ஓகே, ஸோ அப்போ என்ன வரும்? 82 minus 57. ஸோ அப்போ 82 minus 57 என்ன வரும்? ஸோ 25. ஸோ அப்போ இந்த 25யும் நான் என்ன பண்ணோம்? இது கூட ஆட் பண்ணோம். ஸோ அப்போ என்ன வரும்? 25 + 5 30 30 + ஒரு 20 50 50 + 3 53 hours வந்து அந்த மெஷின் 3 வந்து நம்மளுக்கு என்னவாக இருக்குது? ஐடலாக இருக்குது. ரிமைன்ஸ் ஐடல் ஃபார் மெஷின் 3. தென் மெஷின் 4 என்ன? எந்த லைன்ஸும் இல்லை, ஒன்லி இந்த 19 hours அது
சும்மா இருந்த டைம் மட்டும்தான் நம்மளோட ஐடல் டைம் ஃபார் மெஷின் 4. ஸோ அப்போ மெஷின் 4ஓட ஐடல் டைம் வந்து நம்மளுக்கு என்ன 19 hours. ஸோ அவ்வளோதான் இந்த ப்ராப்ளம். ஓகே, ஸோ நம்ம இனிஷியலி இதெல்லாம் ஆட் பண்ணிடுவோம். இந்த லாஸ்ட்டில் இந்த 32 இந்த 25 ஆட் பண்ணாமல் விட்டுருவோம். ஸோ அது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஸோ லாஸ்ட் ப்ராப்ளம்லேயும் நான் அது வெரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இங்கே ஐடல் டைம் ஃபார் திஸ் மெஷின் 2 ஆட் பண்ணுறப்ப பாருங்கள் 7ஓட முடிச்சிருக்கேன் ஆக்சுவலி, ரைட். பட் இங்கேயும் அடிஷ்னலி ஒரு 47, இங்கே ஒரு 59 இருக்குது. ஸோ அப்போ 59 மைனஸ் 47 பண்ணால் என்ன வரும், அதையே நம்ம இங்கே ஆட் பண்ணோம். ஓகே, ஸோ அப்போ என்ன வரும், இங்கே ஒரு 3, இங்கே ஒரு 9, அப்போ ஒரு 12 அடிஷ்னலி நான் என்ன பண்ணியிருக்கணும், இது கூட ஆட் பண்ணியிருக்கணும். ஸோ அப்போ ப்ளஸ் ஒரு 12 பண்ணிங்கன்னா 37 + 12 என்ன வரும், சாரி 25 + 12 வந்து 37 hours வந்து லாஸ்ட்டாக இந்த ப்ராப்ளத்தோட ஆன்சராக இருந்திருக்கும். ஓகே, ஸோ தட் இஸ் ஆல்சோ ஃபைன். ஸோ இதை ஆட் பண்ணாமல் விட்டுருக்கேன், சாரி, அதையும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ தட் இஸ் தி ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் ப்ராப்ளம் நம்பர் 1 அண்டர் திஸ் டைப். ஓகே, ஸோ இவ்வளோ தான் இந்த டைப்பில் இருக்க விஷயம். ஸோ நிறைய மெஷின்ஸ் நிறைய ஜாப்ஸ் இருக்குன்னா இந்த மாதிரி தான் நம்ம அதை கன்வெர்ட் பண்ணோம். அந்த கண்டிஷன் மட்டும் சாட்டிஸ்ஃபை பண்ணுதான்னு பார்த்துக்கோங்க. லாஸ்ட்டாக இந்த டைம் ஆட் பண்ணுறப்பையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க, ரைட். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் கொஸ்டின், ரைட். ஸோ நான் இன்னொரு கொஸ்டின் கொடுத்துருக்கேன். ஸோ ஜஸ்ட் அதுக்கு இன்ட்டு கொடுக்குறேன், இதை ட்ரை பண்ணி பாருங்கள். சால்வ் தி ஃபாலோயிங் சீக்வன்சிங் ப்ராப்ளம் ஆஃப் 4 jobs and 6 machines. ஸோ அப்போ ப்ராசஸிங் டைம் இன் ஹவர்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. 4 job and 6 machine கொடுத்துருக்காங்க. சேம் ப்ராசஸ் தான். ஓகே, பட் நம்ம இனிஷியலி அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணா பார்க்கலாம். M1 M2 M3 M6 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஜாப்ஸ் வந்து ABCD மிஷின்ஸு, அதோட ப்ராசஸிங் டைம்ஸ் வந்து ரெஸ்பெக்டிவ்லி கொடுத்துட்டாங்க, எல்லாத்தோட ப்ராசஸிங் டைமும். அப்போ நான் என்ன பண்ணணும், மினிமம் ஆஃப் ஒரு மிஷினோட மினிமமும் பார்க்கணும், மேக்ஸிமம் ஆஃப் மினிமம் பார்க்கணும். ரெண்டுத்துல ஏதாவது ஈக்குவலாக இருக்கா. அப்போ சொல்யூஷன் அந்த இன்ட்டு மட்டும் கொடுத்துட்றேன். சின்ஸ் மினிமம் ஆஃப் MI1, இந்த MI1ஓட மினிமம் வேல்யூ பாருங்க 12. அதே மாதிரி மினிமம் ஆஃப் MI6ஓட மினிமம் வேல்யூ 11. அண்ட் மேக்ஸிமம் ஆஃப் MI2 வந்து என்னது, MI2ஓட மேக்ஸிமம் வேல்யூ 8, MI3ஓட மேக்ஸிமம் வேல்யூ வந்து 9, அண்ட் MI4ஓட மேக்ஸிமம் வேல்யூ வந்து 6, அண்ட் மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் MI5 வந்து 11. அப்போ இது ரெண்டுத்துக்கு தான் ரிலேஷன் இருக்குது, கரெக்டாக. ஏன்னா இதோட மினிமம் வேல்யூ 11, இதோட மேக்ஸிமம் வேல்யூ வந்து 11. therefore minimum of MI6 is greater than or equal to maximum of MIJ for J equal to 5. அதாவது இதோட மினிமம் வேல்யூ is greater than or equal to this minimum value, ஈக்குவல் கேஸ் வருது. அதனால அப்போ ரெக்வயர்டு கண்டிஷன் வந்து என்ன ஆகுது, சாட்டிஸ்ஃபைடு. அப்போ ரெக்வயர்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைடுனா நான் என்ன பண்ணலாம், 2 நியூ மெஷின்ஸ் HNK இன்ட்ரோ பண்ணலாம். அந்த HNK எப்படி எழுதுவோம், ஸோ H வந்து எப்படி எழுதுவீங்கன்னா MI1 MI2 MI3 அண்ட் ஸோ ஆன் MI5. ஸோ ஃபஸ்ட்டு 5 ஆட் பண்ணிங்கன்னா H, அடுத்து ஃபஸ்ட்டு மெஷினோட வேல்யூ மட்டும் விட்டுட்டு ரிமைனிங் 5 ஆட் பண்ணிங்கன்னா தட் இஸ் யுவர் K. அப்புறம் HK ஃபைன் பண்ணதுக்கப்புறம் 2 மெஷின் ப்ராப்ளமாக மாறிடுச்சு. அதுக்கப்புறம் யூஸ்வலி பண்ண வேல்யூ. ஓகே, ஸோ 1 2 3 4 5 இந்த 5 ஆட் பண்ணிங்கன்னா தட் இஸ் யுவர் H வேல்யூ. அப்புறம் இந்த ஃபஸ்ட்டு ஒன்னை மட்டும் விட்டுட்டு 1 2 3 4 5 இந்த 5 ஆட் பண்ணிங்கன்னா தட் இஸ் யுவர் K வேல்யூ. அவ்வளோதான் இந்த ப்ரொசீஜர். ஓகே, ஸோ ப்ரொசீஜர் சொல்லிட்டேன். ஜஸ்ட் இந்த ப்ராப்ளமை முன்னாடி பண்ண மாதிரியே சால்வ் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் ப்ராப்ளம் அண்ட் தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. ஸோ இவ்வளோ தான் இந்த டைப் 3ல இருக்க விஷயம், ரைட். அப்கமிங் வீடியோவில் இதை பேஸ் பண்ணியிருக்க அடுத்த டைப், தட் இஸ் டைப் 4 கிராஃபிக்கல் மெத்தட் ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்தை அப்கமிங் வீடியோவில் பார்ப்போம், ரைட். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. ரிமைனிங் திங்ஸ் வில் see in the next video. Thank you. We'll see in the next video. Thank you.